சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ராஜ்பவனை இன்றைக்கு அரசியல் பவனாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் கமலாலயத்துக்கு போட்டியாக கடைசியாக ஒன்று இருக்குன்னா அது ராஜ்பவனும் கமலாலயம் தான் டெல்லிக்கு இருக்கு. அதே போல ஒரு ஆளுநர் என்பவர் அந்த மாநில அரசுக்கும் மத்திய ஒன்றிய அரசுக்கும் இடைப்பட்ட முறையிலே அங்கே நல்ல உறவை உருவாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஆளுநருடைய நடவடிக்கைகள் என்பது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவை எந்தெந்த வகையிலெல்லாம் துண்டிக்கலாமோ அந்த வகையிலே துண்டிக்கின்ற வகையிலேயே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகளை பார்ப்போமேயானால் ஆன்லைன் ரம்மி அதனுடைய ஒரு பிராண்ட் அம்பாசிடர் போல, அதே போல இன்றைக்கு நீட் தேர்வுகளுக்காக ஒரு PRO போல இருந்தால் எப்படி நடவடிக்கைகள் இருக்குமோ அந்த நடவடிக்கைகளைத்தான் நம்முடைய ஆளுநர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இன்றைய தினம் காந்தி மண்டப வளாகத்திலே காலையிலே அவர் சொல்லுகிறார், காந்தி மண்டப வளாகத்தில் மது பாட்டில்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அது காந்தி மண்டப வளாகத்துக்குள்ளே இருக்கிறது, மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆளுநரோடு ஒரு கேமராமேன் போகிறார். அந்த ஆளுநருக்கும் கேமராமேனுக்கும் அந்த மது பாட்டில் தெரிந்திருக்கிறது. அது பாட்டில் இருக்கிறது, அதை மது பாட்டில் என்கின்றார். ஆனால் ஒரு மாநில அரசு எந்த அளவு இந்த இரவு நேரங்களிலே சென்னை மாநகரத்தை சுத்தம் செய்கின்ற பணியை மிகச் சிறப்போடு சென்னை மாநகராட்சி செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய காந்தி மண்டபம், அதே போல அங்கே இருக்கக்கூடிய காமராஜர் நினைவிடம் போன்றவையெல்லாம் பகல் நேரங்களிலே அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வைத்துக் கொண்டு சுத்தம் செய்யப்படுவது வழக்கம். எனவே அதிகமான குப்பை சேருகிற மெரினாவை கூட சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு செயல்படுகிற ஒரு அரசாகத்தான் எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு இருக்கிறது. அந்த அளவுக்கு சுத்தத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அங்கே மதுபாட்டில் இருந்தது என்று சொன்னால் வீட்டில் நாம் வீட்டை பாதுகாப்போடு தான் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் யாராச்சும் ஒரு திருடன் திருடி விட்டால் அந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. அதை ஏன் அந்த பாதுகாப்பு குறைவு என்று கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர அதை விட்டு அங்கே பாதுகாப்பு குறைவு என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலே பிரயோஜனம் கிடையாது. ஆனால் மேதகு ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு காந்தி மண்டப வளாகத்திலே தான் மது பாட்டில்களை பார்த்தது தனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்று தன்னுடைய மன உளைச்சலை எல்லாம் அங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் தெரியும் சூதாட்டமோ அதையும் காந்தி தடுத்துத்தான் இருக்கின்றார். ஆனால் பல சூதாட்டங்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு என்றைக்குமே மதுவிலக்கு வேண்டும் என்கின்றது, மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவான அரசு. ஆனால் அதே நேரத்தில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மாநிலமும் சேர்ந்தால்தான் ஒழிக்க முடியும். தமிழ்நாடு மட்டும் ஒழிக்க முடியாது. அதை ஒன்றிய அரசு தான் கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மதுவை ஒழிப்பதற்கு தமிழ்நாடு அரசு கையிலே எடுத்துக்கொண்டால் முடியாது. ஆனால் ஒன்றிய அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு அதிக அளவிலே முக்கியத்துவம் கொடுக்கின்ற, முன்னுரிமை கொடுக்கின்ற முதலமைச்சராக எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இருப்பார்கள். எங்களுக்கு தமிழகத்திலே மது இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு சிறிது கூட கிடையாது.